விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு பாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தாளடி நெல் நன்கு தூர் கட்டுவதற்கு 15ஆம் நாள் யூரியாவுடன் என்னென்ன உரங்கள் கலந்து இட வேண்டும், அதாவது தூர் கிளைப்புக்கான உரங்களாக என்னென்ன இடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய நம்ம சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம். தற்சமயம் நடக்கூடிய இந்த தாளடி பருவத்தில் பொதுவாக தொடர்ச்சியாக பயிர் வைக்கக்கூடிய வயல்களாக தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ நம்ம தகுதியான சிறந்த உரங்களை கொடுக்கறது மூலமாக தாளடி நெல் நல்ல அதிக தூர்கள் மற்றும் அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிளைப்புகள் வருவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா யூரியா போடுறதுல நிறைய விவசாயிகளுக்கு நிறைய தவறான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் இருக்குது. நிறைய யூரியா போட்டால் நிறைய மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக அதன் காரணமாக இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா யூரியா குறைவான விலையில் கிடைக்குது. அதனால் அது நம்ம இது இருக்க காசுக்கு முதல்ல யூரியா நிறைய போட்டுருவோம். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை, ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை வரைக்கும் யூரியா ஒரே டைமில் போடக்கூடிய விவசாயிகள் கூட இன்னும் செய்கிறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று காற்றுல பார்த்திங்கன்னா 76% மேலே நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைச்சத்து காற்று வடிவத்தில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவை இது மழைக்காலம். பொதுவாக இந்த தாளடி பருவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்குது. பொதுவாக பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு மழைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோலேருந்து 25 கிலோ யூரியா போட்டதுக்கான அளவுக்கான தழைச்சத்து உங்களுடைய ஒவ்வொரு மழையிலையும், உங்களுடைய வயலில் மழை பெய்யும்போது ஒரு மழை பெய்யும்போதுமே ஒரு அரை மூட்டை யூரியா போட்ட அளவுக்கான பவருக்கு உள்ள தழைச்சத்து உங்கள் வயலுக்கு கிடச்சிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய நெல் பயிருக்கோ இல்லை வேறு எதுவும் பயிர் இருந்தாலும் அது கிடச்சிட்டே இருக்கும். இது இந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்து, இந்த தழைச்சத்தை மழை இழுத்து கொண்டு பயிர்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த உரமும் போடாட்டால் கூட மழை பெஞ்சு ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் போய் வயலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம பயிருக்கு தேவையான தழைச்சத்து இயற்கையிலேயே மழையின் மூலமாக கிடைக்குது. இது முக்கியமாக எல்லா விவசாயிகளும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மேற்கொண்டு அதிக அளவிலான யூரியா, குறிப்பாக ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை போட்டால் உடனே பச்சை கட்டுது அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய அந்த தவறான விஷயம் என்னாகுன்னா, நீங்கள் இந்த வாரம் ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா போடலாம். அதற்கு அடுத்த வாரமே உங்களுக்கு இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் இலையை சாப்பிடக்கூடிய பல வகையான புழுக்களும் உங்களுடைய வயலில் காணப்படுவது. புழுக்கள் மற்றும் பூச்சிகள், குறிப்பாக தத்துப்பூச்சி, வெட்டுக்கிளி, இந்த மாதிரியான பூச்சி ஐட்டங்கள் உங்களுடைய வயலில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்களும் உருவாகும். இதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே மழை பெஞ்சு உங்கள் வயலுக்கு தேவையான அளவு தழைச்சத்து கிடைச்சிருது. நீங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிக அளவிலான யூரியாவை போடும்போது யூரியா மூட்டை கணக்கில் போடும்போது உங்களுக்கு மேற்கொண்டு இந்த பயிரில் அதிகப்படியான தழைச்சத்து கிடைக்கிறதுனால உங்களுடைய பயிர் வீணாவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பயிருக்கு தேவையில்லாத பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக நீங்கள் அதிகப்படியாக போடக்கூடிய யூரியாவின் காரணமாக உங்களுடைய மண் வளம், குறிப்பாக உங்களோட வயலில் உள்ள மண் வளமும் பாதிக்கப்படுது. அதனால தான் கவர்மெண்ட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டில் ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு ஒரு 20லேருந்து 25 கிலோ, அதாவது அரை மூட்டை யூரியா. நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏக்கருக்கு ஒரு நெல் வயல் அப்படின்னா ஒரு டைமுக்கு ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா தாராளமாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இது வேளாண்மை வல்லுநர்கள் சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம். ஏற்கனவே தழைச்சத்து கிடைச்சிட்ருக்கு மழை காலத்தில். இதில் மேற்கொண்டு நம்ம அதிக அளவு போட வேண்டியதில்லை. ஏக்கருக்கு ஒரு டைம் நீங்கள் போடுறீங்க, உங்களுடைய பயிர் பசுமைத்தன்மை அல்லது பச்சைத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா போட்டால் போதும். மீதி உள்ளது காசுக்கு நீங்கள் தாராளமாக மற்ற உரங்களான சாம்பல் சத்து தரக்கூடிய உரங்கள், அப்புறம் மணிச்சத்து தரக்கூடிய உரங்களை சிறிதளவு சேர்த்து கொடுக்கலாம். இது உரம் NPK, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி நண்பர் பாண்டியன் கேட்ட மாதிரி இந்த 15ஆம் நாளில் நம்ம தாளடி நெல் வயலில் நிறைய தூர்கள் கிடைக்கிறதுக்கு இந்த யூரியா போடுறோம். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ யூரியா போடுறோம். இது கூட கிளைப்பு மருந்துகளாக அல்லது கிளைப்பு உரங்களாக நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் நிறைய இப்போ இருக்குது. பயிர்கள் கிளைத்து வருவதற்கு, நிறைய தூர் கட்டி வருவதற்கு, நல்ல வேர் வளர்ச்சி, தூர் கிளைப்புகள் வருவதற்கு, பச்சையம் வருவதற்கு, பச்சை கட்டி வருவதற்கு நிறைய உரங்கள் இருக்குது. அதில் நிறைய இயற்கை உரங்களாகவே இருக்குது. எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய உரங்கள் இருக்குது. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா சிவப்பு கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிவப்பு கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்கடலில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. இது நிறைய அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அமினோ ஆசிட் போன்ற நிறைய நுண் சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை கொண்டுள்ளது இந்த சிவப்பு கடல் பாசி.
இது வந்து நல்ல பிராண்டாக பார்த்து ஏக்கருக்கு 1 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷனாக போடலாம். அல்லது இலை வழியாக தெளிக்க போகிறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு 1/2 கிலோ வரைக்கும் தெளிக்கலாம். அதாவது சிவப்பு கடல் பாசி. அப்புறம் வந்து பொட்டாசியம் ஹியூமேட். இந்த பொட்டாசியம் ஹியூமேட்ன்ற சொல்லக்கூடியதை நம்ம வந்து நிறைய வீடியோக்களை பேசியிருப்போம். ஏக்கருக்கு 1 கிலோ போட்டால் கூட உங்களுக்கு வந்து அறுவடை வரைக்கும் நல்ல ஒரு பயிருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு நீண்ட கால வளர்ச்சியையும் அதே மாதிரி தொடர்ச்சியாக பயிரை வந்து நல்ல பச்சைத்தன்மையுடனும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்கக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட். 98%, 98%. இது வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக இது பொட்டாசியம் ஹியூமேட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நன்றாக மக்கிய அங்கக பொருட்கள் நம்ம தமிழில் சொல்கிறது ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஆர்கானிக் சொல்கிறோம் இல்லையா, இயற்கை உரங்கள், பாமியாடு மெனியூர், அதாவது வந்து தொழு உரங்கள், கோழி ஏறு, ஆட்டு ஏறு, மாட்டு ஏறு போன்ற உரங்கள் வந்து ஒரு நீண்ட நாளைக்கு மக்கினதுக்கப்புறம் இப்போ பயிர்லேருந்து விழக்கூடிய கழிவுகள், இலைகள் இதெல்லாம் வந்து நீண்ட காலம் மக்கினதுக்கப்புறம் குறிப்பாக வந்து ஒரு 20 வருஷம் அப்படி மக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமஸ் சத்து நிறைந்தது தான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட். இது வந்து ஏக்கருக்கு நெல் பயிருக்கெலாம் ஏக்கருக்கு 1 கிலோ நல்ல பிராண்டாக போட்டிங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ போட்டால் கூட போதும், உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி தூர்கிழப்புகள் வரும். இதுவும் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் உரம்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். மைக்ரோரைசா, வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய வேம். இது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். வேரில் ஒட்டி கொண்டு பயிர்கள் நன்றாக கிளைத்து வளர்வதற்கு பயிர் நிறைய பச்சை கட்டி நல்ல மண்ணில் உள்ள சத்துக்களை பயிருக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கக்கூடியது. அந்த பயிர் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த வேமும் வந்து அந்த பயிரில் ஒட்டி கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படும். அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுத்து அதை மேலும் வந்து வளப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த பயிரையும் வளப்படுத்தும், அந்த மண்ணையும் வளப்படுத்தக்கூடியது இந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை, வேம் அப்படின்னு வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க. இதையும் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஏற்கனவே வந்து நம்ம சிவப்பு கடல் பாசி பார்த்துட்டோம், பொட்டாசியம் ஹியூமேட் பார்த்துட்டோம், வேம் பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் தாராளமாக 15வது நாள் உரமிடும்போது சேர்த்து போடலாம். இதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொன்று வந்து 4வது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நுண் உரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து என்பிகே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது இந்த 3 சத்துக்கள் தவிர இது வந்து பேரூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோக நுண்ணூட்ட உரங்கள் குறைந்த அளவே தேவை, ஆனால் பயிர்களுக்கு கண்டிப்பாக தேவையாக உள்ள உரங்கள், அதை வந்து நுண்ணூட்ட உரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய வகையான உரங்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், இந்த மாதிரியான நிறைய வகையான உரங்கள் சேர்ந்தது. மெக்னீசியம், போரான் இதெல்லாம் சேர்ந்தது வந்து நுண்ணூட்ட உரம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏக்கருக்கு வந்து நெல் பயிரை பொறுத்தவரைக்கும் ஏக்கருக்கு 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம போடலாம். உதாரணமாக முதல் உரத்தில் வந்து இந்த 15 நாள் உரம் போடும்போது நம்ம ஒரு 10 கிலோ போடுறோம் அப்படின்னா 2வது முறை ஒரு அடுத்த உரம் போடும்போது நம்ம ஒரு 10 கிலோ போடலாம். அல்லது ஒரே ஒரு முறையாவது முதல் தடவையே வந்து நம்ம ஒரு 10 கிலோ குறைஞ்சது போடலாம். இந்த சிங்க் சல்ஃபேட்லாம் போடுறோம் இல்லையா, நம்ம இந்த நுண்ணூட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா ஏக்கருக்கு 10 கிலோ, அந்த ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்ஃபேட் போட வேண்டிய தேவையில்லை. இதிலேயே எல்லாமே வந்துடும். சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், போரான், மெக்னீசியம் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஏதாவது போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பயிரை நன்றாக வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. அது மாதிரி வந்து இன்னும் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட், இந்த மாதிரி மீன் அமிலம் எல்லாமே சேர்ந்த மாதிரி வரக்கூடிய டானிக்குகள் இருக்குது. இதையும் தாராளமாக நீங்கள் உரத்தில் கலந்து நீங்கள் வந்து போடலாம். இதையும் வந்து உரத்தில் அல்லது வந்து எருவில் கலந்து போகிறது மூலமாக நல்லாவே பயிர்கள் வந்து நல்ல வேர் வளர்ச்சி, தூர்கிழப்புகள், நான் அடிக்கடி இப்போ வீடியோவில் சொல்லக்கூடியதே உங்களுக்கு வேர் வளர்ச்சி நன்றாக வரக்கூடிய உரங்களை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே வேர் வளர்ச்சி நல்லா வந்துட்டாலே பயிருக்கு அங்கே பயிர் ஆரோக்கியமாகிடும். வேர் வளர்ச்சி வந்துட்டாலே தூர்கிழப்புகள் வந்து நிறைய வர ஆரம்பித்தோம். அப்படி தூர்கிழப்புகள் நிறைய வந்துருச்சுனாலே உங்களுக்கு நன்றாக வளர்ந்த வேர்கள் மூலமாக அந்த மண்ணில் உள்ள சத்துக்களையும் நீங்கள் இடக்கூடிய உரங்களையும் வந்து இந்த பயிர் வந்து முழுமையாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உரத்தையும் அது மாதிரி ஏற்கனவே மண்ணில் உள்ள சத்துக்களையும் எடுத்துக்கொள்வதற்கு அந்த வேர் வந்து தயாராக இருக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பயிர் வளர்வதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மண் வளமும் மேம்படும், வயலில் உள்ள மண் வளமும் மேம்படும். நான் இதில் வந்து முக்கால்வாசி சொல்லியிருக்கிறது வந்து யூரியா தவிர மீதி பெரும்பாலும் எல்லாமே சொல்லியிருக்கிறது இயற்கையான உரங்கள் தான். எல்லாமே சொல்லியிருக்கலாம். 100% வந்து பொட்டாசியம் ஹியூமேட், ரெட் ஆல்கே ஜெல், வேம், இந்த ஹியூமிக் பல்விக் அமினோ ஆசிட் எல்லாமே இயற்கை உரங்கள் தான். 100% எல்லாமே இயற்கை தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அடிக்கடி வீடியோவில் சொல்லக்கூடியது சாஃபிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சாஃபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கார்பன் டெசிம், மேங்கோ சப் வித் வந்து என்பிகே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அது கூட வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் எல்லாமே சேர்ந்துருக்கும். கால்சியம், மெக்னீசியம், போரான், சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், சல்ஃபர் எல்லா சத்துக்களும் சேர்ந்துருக்கும். இது ஏக்கருக்கு 1/2 கிலோ. இதுவரையிலும் இது எல்லாமே இவ்வளவு கொடுக்கணுமான்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம், எல்லாமே சேர்த்து கொடுக்கலாம்.
அல்லது ஏதாவது 1-2 கூட கொடுக்கலாம். ஆனால் நான் சொன்ன எல்லாமே நிறைய வந்து வேர் வளர்ச்சி தூர் கிளைப்புகளை கொடுக்கக்கூடியது. இன்னொரு விஷயம், நீங்கள் வேங் கொடுக்கும்போது ஸ்டேபிளைசர் கொடுக்கக்கூடாது, ஸ்டேபிளைசர் கொடுக்கும்போது வேங் கொடுக்கக்கூடாது. ரெண்டையுமே தனித்தனியாக தான் கொடுக்கணும். ஒரு வார இடைவெளியில் கொடுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக சேர்த்தே கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்தே கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குறது ஆரம்ப நிலையில் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு வேர் வளர்ச்சி தூர் கிளைப்புகள் மற்றும் அதிக ஆரோக்கியமான அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் விளைச்சலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய வேர் வளர்ச்சிக்கான மற்றும் தூர் கிளைப்புகளுக்கான மருந்துகள் உரங்கள் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய, சரி நீங்கள் சொல்கிறீங்க பொட்டாசியம் ஹியூமேட் சொல்கிறீங்க, ரெட் ஆல்கே ஜெல் சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து நீங்கள் கம்பெனி பேரை பெரும்பாலும் குறிப்பிடுறது இல்லையே, நான் எவ்வாறு வந்து இதை நல்லதாக செலக்ட் பண்ணி நல்லதாக தேர்ந்தெடுத்து நான் எப்படி வாங்குவது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ட்ரைகான்ட்னால் எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், வேம் வந்து எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து நான் வந்து எந்த கம்பெனியையும் குறிப்பிட்றதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோக்களில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய பேரை மட்டும் சொல்லப்போனால் அது வந்து அங்கே தவறாகிடும். ஏன்னா ஒரு கம்பெனிக்காக நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகிடும். நம்ம வந்து நம்முடைய வீடியோவோ நம்முடைய சேனலுடைய நோக்கம் வந்து யாரோ ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி விடுறது அப்படின்றது இல்லை. விவசாயிகள் வந்து டெவலப் ஆகணும். முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து ஒரு உரங்கள் போடுறாங்க, ஒரு மருந்துகள் அடிக்கிறாங்கன்னா அதனுடைய தன்மைகள், அதனுடைய செயல்பாடுகள் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத உரங்கள், தேவையில்லாத மருந்துகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன், தேவையில்லாமல் அதிகளவு யூரியா போட்டு பயிரையும் கெடுத்து மண்ணையும் கெடுக்காதீங்க, மண் வளத்தை பாதிக்காதீங்க. மண் வளம் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த யூரியா, அதிகப்படியான யூரியா உங்களுடைய கிணத்து தண்ணீரில், உங்களுடைய அதாவது நிலத்தடி நீரில் போய் இறங்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல தண்ணி வந்து உங்களுடைய உப்பு தண்ணியாக மாறும். உங்களுடைய தண்ணி, கிணத்து தண்ணியை வந்து உப்பு தண்ணி, நீங்கள் அதிகப்படியாக போடக்கூடிய யூரியா வந்து உங்களுடைய மண் வளத்தை பாதிப்பதுடன் உங்களுடைய கிணத்து தண்ணியை கூட உப்பு தண்ணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வயலை சுற்றியுள்ள பகுதிகள், நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் அதிகப்படியான பாசிகள் வளரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அங்கே உள்ள உயிரினங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து இயற்கையில் நடக்கக்கூடியது. அதனால் எப்போவுமே தழைச்சத்து உரங்கள் மட்டும் இல்லை, கெமிக்கல் உரங்கள் எல்லாமே தேவையான அளவுலேயே பயன்படுத்துங்க, அதிகப்படியாக பயன்படுத்தாதீங்க. அது மாதிரி வந்து நம்ம வந்து விவசாயினுடைய பெனிஃபிட்டுக்காக விவசாயிகள் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியான அளவில் தேவையான அளவு உரங்களை மட்டும், குறைந்த அளவு உரங்களை போட்டு அதிக மகசூல் எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். நம்ம சேனலுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் எல்லாமே அதுதான். விவசாயிகள் வந்து நல்லா வந்து குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்கணுன்றது தான் ஒழிய எந்த ஒரு கம்பெனியையும் நம்ம வந்து டெவலப் பண்ணி விடுறதுக்காக நம்ம வீடியோ போடலாம். அதனால் வந்து குறிப்பிட்ட ஒரு கம்பெனி பேரை வந்து நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் அப்படி வந்து உங்களால் தேர்ந்தெடுத்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மருந்துகள் வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே பிராண்டடாக தான் பார்த்து வாங்கி வச்சுருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு குறைந்த செலவுலேயே வந்து நல்ல பொருளை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கால் பண்ணி அப்பப்போ டவுட் கேட்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லா டைம்லையும் எடுத்து வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா நேரத்துலையும் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தலாம். நல்ல பிராண்டாக பார்த்து அனுப்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அது மாதிரி உங்களுடைய விவசாய குழுக்கள், உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கெலாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இந்த நல்ல விஷயங்களை வந்து அவர்களும் தெரிந்து கொண்டு உரங்கள் சம்மந்தமான எல்லா தகவல்களையும், விவசாயம் சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் அவர்களும் தெரிந்து கொண்டு விவசாயத்தை சிறந்த முறையில் செய்யட்டும். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அதை ஷேர் பண்ணி விடுறது மூலமாக நீங்கள் அவங்களுக்கும் ஒரு நல்லது பண்ணுறீங்க. இதன் மூலமாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக பலன் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வெறும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.